மகாநதி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை வந்து சாரதா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா அம்மா வந்து நீ அக்ரிமெண்ட்டுக்கு நடிக்க தானே போயிருந்த, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜயை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலுமே புருஷன் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து குழந்தை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நர்மதாவோட ஃபங்க்ஷனில் கூட நான் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன்ல, அப்போ தான் வந்து எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் கன்ஃபார்மே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றியும் காவேரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. சாரதாம்மா பார்த்திங்க அப்படின்னா தான் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் அந்த பையன் கூட சேர்த்து வைக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜயோட வாயால் சில வாக்குமூலத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு குமரனை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. குமரனும் நிவீனும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வந்து ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி இல்லவே இல்லை. தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கும் எங்களுக்கு தெரியாது, எங்கேயோ நிம்மதியை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பிட்டான், எங்கன்னு சொல்லிட்டு போகலன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் நிறையா வாய்ஸ் மெசேஜ் வந்து விஜய்க்கு போடுறாங்க. விஜய் வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அதே மாதிரி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வந்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் காவேரிக்கு நம்மளாம் கால் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. காவேரி விஜய் வந்து ரொம்ப அலைய விட்டனால விஜய் பார்த்திங்க அப்படின்னா காவேரி அலைய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்காமல் இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரியே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து கால் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து காலை வந்து எடுத்து பேசுகிறாரு. இதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவையும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து பார்க்க வருவார். காவேரியோட அம்மாவும் அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாருமே விஜய்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கப்புறம் காவேரியை வந்து விஜய் கூட சேர்த்து வச்சுருவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.